ஒருவேளை நீங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் உங்க தாத்தா சின்ன வயசுல இருக்கும்போது அவரை போட்டு தள்ளிட்டீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் பிறந்திருக்க மாட்டாங்க. உங்க பேரண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் பிறக்கலைன்னா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. நீங்க பிறக்கலைன்னா டைம் டிராவல் பண்ணி உங்க தாத்தாவை போட்டு தள்ளந்து யாரு? இது பேர் தான் தி கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ். நீங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டை மாத்தணும்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க, அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு. உடனே நீங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் அந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்க ஒரு நியூ டைம் லைன் பிரான்ச் கிரியேட் ஆயிடும். உங்க ஒரிஜினல் டைம் லைன்ல எதுவுமே மாறாது. நீங்க திரும்பி பிரசன்ட்க்கு வந்தாலும் கிரியேட் ஆன நியூ டைம் லைன் பிரான்ச்சுக்கு தான் போவீங்க. அது ஒரு ஆல்டர்னேட் வேர்ல்டு, உங்க ஒரிஜினல் வேர்ல்டு கிடையாது. ஒரிஜினல் வேர்ல்டுல கேஸ் வெடிச்சது தான், அது மாறாது. உங்களுடைய ஒரிஜினல் வேர்ல்டுல நீங்க டைம் டிராவல் பண்றன்ற பேர்ல மறைஞ்சு போயிருப்பீங்க பர்மனண்டா. இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. இன்னொரு ஆல்டர்னேட் வேர்ல்டுல இருக்க நீங்க கேஸ் வெடிக்கணும்னு நினைச்சு டைம் டிராவல் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி கேஸ் வெடிச்ச இந்த ஒரு உலகத்துக்கு வந்திருப்பீங்க. நீங்க டைம் டிராவலே பண்ணாலும் நீங்க விருப்பப்பட்ட ஒரு பாஸ்ட் இருக்க உலகத்துக்கு போலாமே தவிர உங்க உலகத்துல இருக்க பாஸ்ட்டை மாத்தவே முடியாது. இதனாலதான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல கூட டைம் டிராவல் பண்ணி தானோஸ் குழந்தையா இருக்கும் போதே போட்டு தள்ளாம பாஸ்ட்டுக்கு போய் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்து மக்களை காப்பாத்தி திருப்பி எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பாங்க.